அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் ஸ்ரீலங்கன்ஸ்ட மோஸ்ட் ஃபேவரட் அச்சாறு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெட்டிங்கில் பிரியாணி கீ ரைஸுக்கு செய்கிற அந்த அச்சாரோட டேஸ்ட்டே தனித்தான். ஸோ இன்றைக்கு நாங்களும் இந்த வெட்டிங் ஸ்டைலுக்கு அச்சாறு செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஜக்ரி 100 grams, கருவேப்பட்டை 3 துண்டு, ஏலக்காய் 3 துண்டு, இஞ்சி வெள்ளைப்பூடு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சுகர் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன். அதோட கடுகு 50 கிராம் எடுத்து நல்லா கழுவி வார வச்சு அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். வினாகிரி 1 கப், சின்ன வெங்காயம் 150 கிராம், கேரட் 100 கிராம், பெரிய வெங்காயம் 2 நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட கரிச்சில்லி 100 கிராம், கிரீன் சில்லி 100 கிராம், 250 கிராம் டேட்ஸை சீட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அச்சாறு செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று செஞ்சு கொள்ளணும். அதுக்கு ஒரு மண் சட்டியை எடுத்து அதில் ஜக்ரி எல்லாம் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் சூடாகிற நேரம் இந்த மாதிரி மெல்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஜக்ரி கருவிடாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு இடக்கிட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகரையும் சேர்த்துக்கோங்க. சுகரும் ஜக்ரியும் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிற வரைக்கும் ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் ஒன்று பண்ணிக்கொண்டே இருங்க. இல்லாட்டி இது கரைஞ்சி கலரும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆகிரும். இந்த மாதிரி செஞ்செடுத்தா தான் அச்சாருக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஜக்ரி இல்லாட்டி சுகரை வச்சு மட்டும் இந்த மாதிரி செஞ்செடுத்துக்கொள்ளும். மேலும் இந்த மாதிரி செய்கிற நேரம் அடுப்பில் நெருப்பை ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்லேயே இந்த சிரப் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி திக்காக ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ இதில் நாங்கள் எடுத்து வச்சிருந்த வினிகரில் 1/2 கப் மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 கப்பையும் எட் பண்ணி கொள்ளாதீங்க. எங்களுக்கு தேவைண்ட பொருள் அச்சாறு செய்கிற நேரம் அதில் எட் பண்ணி கொள்ளையிலும். இந்த பேஸ்ட்டுக்கே 1 கப்பையும் சேர்த்திங்கன்னா இந்த பேஸ்ட் வத்துறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ 1/2 கப் வினிகரையே எட் பண்ணிக்கோங்க. வினிகரை சேர்த்ததும் வினிகர் சூடாக ஸ்டார்ட் ஆகினதும் கெரமலைஸ்ட் ஆகியிருந்த சுகர் எல்லாம் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகினதும் இதில் நாங்கள் எடுத்திருந்த 250 கிராம்ஸ் டேட்ஸில் பாதியை மட்டும் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதையும் இந்த வினிகரில் சேர்த்துக்கொள்ளணும். மீதியை நாங்கள் அச்சாறு செய்கிற நேரம் அதுக்கு எட் பண்ணிக்கொள்ளணும். டேட்ஸை அரைக்கிற நேரம் அதுக்கு கொஞ்சம் வினிகரை ஆட் பண்ணி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் செய்கிற இந்த அச்சாறு பேஸ்ட் நல்லா திக்காக வரும். மீதி இருக்கிற டேட் பீசஸை அச்சாரோட சேர்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க இந்த பேஸ்ட் செய்கிற நேரமே மீதி டேட்ஸையும் சேர்த்து அரைச்சி இந்த பேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கொள்ளும். இந்த பேஸ்ட் லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகிற நேரம் இதில் அரைச்சி வச்சிருந்த மஸ்டர்ட் பவுடரையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு, சீனி, மஞ்சள் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஏலம், பட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாத்துலேயும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு பேஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவே கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த நேரம் நாங்கள் இந்த பேஸ்ட்டில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா டொமேட்டோ கெச்சப். டொமேட்டோ கெச்சப் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மாதிரி இந்த பேஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணி அச்சாறு செஞ்சு பாருங்கள். அச்சாரோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்படி டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறதால இந்த பேஸ்ட்டுக்கு நல்ல ஒரு கலரும் திக்னஸும் கிடைக்கும். ஸோ நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்குறத யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஒரு வெட்டிங் ஆர்டர் செய்கிற செஃப் கிட்ட இருந்து தான் நானும் இதை தெரிஞ்சு கொண்டேன். டேஸ்ட்டை செக் பண்ணி பார்க்குற நேரம் எனக்கு இன்னும் உரப்பு உப்பு எல்லாம் தேவை மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இன்னும் சுகர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டேன். இந்த பேஸ்ட் செய்கிற நேரம் மண் சட்டிலேயே செஞ்சுக்கோங்க. ஏண்டா வினாகிரி அவ்வளோ ஸ்ட்ராங்கான அசிடிக் இன்க்ரீடியண்ட். இதை நீங்கள் மெட்டல்லையோ நான்ஸ்டிக் பொட்லேயோ சேர்த்து குக் பண்ணுற நேரம் அதில் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அது ஹெல்த்துக்கும் அவ்வளோ நல்லமில்லை.
அது மட்டும் இல்லாமல் நாங்கள் செய்கிற ஃபுட்லேயும் ஒரு மெட்டாலிக் டேஸ்ட் வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் மண் சட்டியிலேயே செஞ்சு கொள்ளணும். அண்ட் ஆல்சோ நாங்கள் மண் சட்டியில் செய்கிற நேரம் இந்த மண்டை வாசனையும் சேர்ந்து நாங்கள் செய்கிற ஃபுட்டுக்கு இன்னும் டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். ஒரு 8 minutes மாதிரி போகிற நேரம் இந்த பேஸ்ட் நல்லா திக்காகி நல்ல கலரும் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வத்தி வரும். இப்படி வார வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்புலேருந்து இறக்கி இதை ஆற வைக்கிற நேரம் இந்த பேஸ்ட் இன்னும் திக்காக வரும். இந்த பேஸ்ட் சூடாக இருக்கிற நேரம் நீங்கள் வெங்காயம் எல்லாம் போட்டு பிரட்டினீங்கன்னா வெங்காயம் எல்லாம் வாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஸோ இது கம்ப்ளீட்டாக கூலாவினத்துக்கு போகிறோம் வெங்காயம் கறிக்கொச்சிக்காய் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பேஸ்ட்டை செஞ்சு உடனே அச்சார் செஞ்சுக்கொள்ளும். மேலும் அப்படி இல்லாட்டி இந்த பேஸ்ட்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மோர் தென் 6 months ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கொள்ள இயலும். உங்களுக்கு திடீரென்று கெஸ்ட் யாரும் வந்தாங்கன்னா இந்த பேஸ்ட் எடுத்து வெங்காயம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி உடனே அச்சாறு செஞ்சு அவங்களுக்கு சர்வ் பண்ணிக்கொள்ளவும் மேலும். ஸோ டைம் கிடைக்கிற நேரம் நீங்கள் இந்த பேஸ்ட்டை செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக அச்சாறு செஞ்சுக்கொள்ள இயலும். அச்சாறு செய்கிறதுக்கு எடுக்கிற வெங்காயம் கறிக்கொச்சிக்காய் பச்சைக்கொச்சிக்காய் எல்லாத்தையும் நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடிய வச்சு ஒரு க்ளோத் இல்லாட்டி டிஷ்யூவை வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டோடு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி அச்சாறு குயிக்காக ஸ்பாயிலாக பார்க்கும். அப்போ தான் அச்சாறு கெட்டு போகாமல் நிறைய நாளைக்கு உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ள இயலுமாகும். பச்சைக்கொச்சிக்காவை சேர்க்குற நேரம் நடுவால் அதுக்கு ஒரு கீரல் போட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த பேஸ்ட்டில் உள்ள உப்பு புளி எல்லாம் பட்டு நல்லா ஊறி வரும். கறிக்கொச்சிக்காவையும் மிச்சம் பெருசாக வெட்டி போடாமல் இந்த மாதிரி சின்னதாக வெட்டி சேர்த்தா அது நல்லா வெந்து வரும். கேரட்டையும் இந்த மாதிரி மெல்லிசாக நீல வாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன வெங்காயத்தோட பெரிய வெங்காயம் 2ஐயும் இந்த மாதிரி சின்னதாக வெட்டி சேர்த்திக்கிறேன். அதோட நாங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த டேட்ஸையும் இந்த மாதிரி 2 கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்குறதால அச்சாறு சாப்பிட்ற நேரம் இந்த டேட்ஸ் சிரப்பில் வெந்து அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இதோட 2 tablespoon லைம் ஜூஸும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற வெஜிடபிள்ஸ் அளவு எல்லாத்துக்கும் நான் செஞ்சுக்கிற பேஸ்ட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதை விட கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் சேர்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டில் ஹாஃப் மாதிரி சேர்த்து செஞ்சுக்கோங்க. இதை இந்த சட்டியிலே ஒரு 6 hours மாதிரி வைங்க. அப்படி வைக்கிற நேரம் தான் வெங்காயத்துக்கெல்லாம் நல்லா உப்பு புளி படும். இந்த அச்சாரை செஞ்சு உடனே சாப்பிட்றத விட அடுத்த நாள் மாதிரி சாப்பிட்ற நேரம் தான் இதோட ரியல் டேஸ்ட் விளங்கும். எனக்கிட்ட நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஜூஸியான அச்சாறு ரெடி. நீங்கள் யூஸ்வலாக செய்கிற அச்சாறு ரெசிபியிலிருந்து இன்றைக்கி வீடியோவில் பார்த்த இந்த அச்சாறு ரெசிபி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுறதுக்கு வர இருக்கிற இதுக்கு இந்த ரெசிபியை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஒரு புதிய டிஷ்ஷோட இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.